இந்த மாதம் கல்வாரி வாக்குத்தத்தம் நமக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2 மாதங்களும் நம்மோடு நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த 3வது மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக இன்றைக்கு இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அது என்ன? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் பிராமிஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அருமையான பிள்ளைகளே, உலகத்திலே பலவிதமான பாரங்களோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, அநேக கஷ்டங்களோடும் துயரங்களோடும் வாழ்கிற நாம், ஆமென், இந்த நாளிலே அநேகரை நாடி தேடி நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக, பாரங்கள் இறக்கி வைப்பதற்காக, ஆமென், இவராலே கூடும், இவராலே முடியும் என்று அநேகரை நாடி சென்றிருக்கலாம். ஆனால் ஒருவரை நாம் மறந்திருப்போம். அவர்தான் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 3 மாதங்கள் பலவிதமான பாரங்களோடும் பலவிதமான சுமைகளோடும் நீங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கலாம். ஏன் இந்நாள் வரைக்கும் கூட பலவிதமான சுமைகளோடு, பாரங்களோடு, ஆமென், கவலைகளோடும் வாழ்க்கையும் குடும்பத்தையும் உடைய ஊழியங்களையும் நீங்கள் இழுக்கிறவர்களாய், ஆமென், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், எனக்கு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு இளைப்பாறுதல் அளிக்கின்ற தேவன். நமக்காக ஒரு பெரிய பாரத்தை அவர் சுமந்ததுனால இன்றைக்கும் நம்முடைய சுமைகளை லெகுவாக சுமந்து நம்முடைய பாரங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை அளித்து ஆசீர்வதித்து இளைப்பாற செய்யும் தெய்வமாக இருக்கிறபடினால அவர் நம்மை அழைக்கிறார். ஆம், வேதத்துல வாசிக்கும் பொழுது பாரங்கள், இன்றைக்கு எத்தனை பேர் பாரங்களோடு கூட பலவிதமான அழுத்தங்களோடும் சுமைகளோடும் கஷ்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். இந்நாட்களிலே வாழ்க்கையில சுமை, வாழ்க்கையில பாரம், வாழ்க்கையில வருத்தங்கள், வாழ்க்கையில வேதனைகள் இல்லாதவர்கள் என்று ஒருவரையும் நம்மாலே பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் ஆனாலும் சரி, அவர்களுக்கும் குறிப்பிட்ட பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் அவர் கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல தேவன், உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பொதுவாகவே ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இழுக்கிறவர்களே, நடத்துகிறவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புதோட பிள்ளைகளே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டில, ஆமென், இந்த ஆட்டோ ரிக்ஷா என்று சொல்லக்கூடிய ஆட்டோ ரிக்ஷால் வருவதற்கு முன்பதாக மனிதர்களால் ஓட்டக்கூடிய சைக்கிள் ரிக்ஷா இருந்தது. அந்த சைக்கிள் ரிக்ஷா வருவதற்கு முன்பாக மனிதர்களால் இழுத்து செல்லப்படக்கூடிய அந்த கட்ட வண்டிகள் அந்நாட்களிலே இருந்தது. நான் அப்பொழுது சிறு வயதா இருந்தேன். ஆமென், எங்களை உட்கார வைத்து அல்லது அந்த பயணிகளை உட்கார வைத்து மனிதர்கள் இழுத்து செல்வார்கள், ஓடுவார்கள், வண்டியை இழுத்துக்கொண்டு ஓடுவார்கள். அது மட்டுமல்ல, சுமைகளை தோளின் மேல் வைத்து, ஆமென், மிகவும் கஷ்டத்தோடு கூட வாழ்ந்த பிள்ளைகளை, மக்களை நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு சுமையானாலும் தோளில் வைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு அநேக வாகனங்கள் வந்துவிட்டது. பலவிதமான வாகனங்கள், புது புது வாகனங்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
சின்ன யானை பெரிய யானை என்று சொல்லி ஆமேன் லாரிகள் போன்ற வாகனங்களை கொண்டு வந்து அவைகள் லெகுவாக பாரங்களை சுமக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மூட்டை அரிசி ஆனாலும் 2 மூட்டை அரிசி ஆனாலும் அப்பேற்பட்ட வாகனங்களை அழைத்து ஆட்டோ ரிக்ஷாக்களை அழைத்து அவைகளில் வைத்து இன்றைக்கு பயணிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் அந்த நாட்களிலே மனிதர்கள் மிகவும் கஷ்டப்பட்டவர்களாய் துயரப்பட்டவர்களாய் வேர்வை சிந்தி உழைத்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆம், ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சுமைகள் நீங்கள் சுமக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வாழ்க்கையில உங்க இருதயத்துல உங்க மனதில பலவிதமான கவலைகளோடு கவலை என்கின்ற பாரங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழ்க்கையின் அந்த கசப்பு தன்மையை அந்த வேதனையான சூழ்நிலைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்துல நான் வாசிக்கும் பொழுது யோனாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி போகிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய பேர் யோனா. இந்த யோனாவை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் நினிவே என்ற பட்டணத்திற்கு போய் சுவிசேஷத்தை அல்லது அந்த நாட்டுக்கு வரப்போகிற ஆக்கினியை தண்டனையை அவர்களுடைய பாவத்திற்கேற்ற தண்டனையை குறித்து அறிவிக்க சொன்னார். நாடு அழிய போகிறது, உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாய் பாவத்தின் நிமித்தமாய் இந்த நினிவே பட்டணம் அழிய போகிறது என்று சொல்ல சொன்னார். ஆனால் இந்த யோனாவோ அந்த மக்களுக்கு பயந்து, யாராவது இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னா சும்மா விட்டுருவார்களா? அதனாலதான் புடுபுடுக்காரம் மற்றவர்களாலும் சொல்லுகிற வார்த்தை என்ன, நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறக்கதோ இல்லையோ, ஆனா அதை சொல்லிதான் ஆகணும். கெட்ட காலம் வருதுன்னு சொன்னா யாரும் விட மாட்டோம், ஏண்டா சாபம் விட்டுறன்னு சொல்லி அவனை அடிச்சு துரத்துவோம். அது போல இந்த யோனாவுக்கு ஆண்டவர் சொன்னார், போய் அந்த நாட்டுக்கு வருகிற அந்த அழிவை குறித்து போதி என்று சொன்னார். அதுக்கு பயந்து அவன் நினிவே என்ற பட்டணத்திற்கு கப்பல் ஏறாமல் தர்சீஷு என்கிற வேறொரு சொகுசு நிறைந்த நாட்டுக்கு பயணித்து செல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கப்பல் பயணத்திலே ஆண்டவர் பார்த்தாரு, என் சந்நிதியை விட்டு என் வார்த்தைக்கு ஈடுபடியாமல் ஒருவன் போகிறான், எனவே எப்படியாகிலும் இவனை மீண்டும் அந்த நினைவு பட்டணத்திற்கு கொண்டு போகணும் என்ற திட்டத்தோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த அந்த கப்பலுக்கு விரோதமாக அந்த நடுக்கடலிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை தேவன் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம், உருவாக்குகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானதோட பிள்ளைகளே, அங்கு உருவான பயங்கரமான புயல் நிமித்தமாய் காற்று நிமித்தமாக அந்த கப்பலானது அநேக பயணிகளால் நிறைந்த சரக்குகளால் நிறைந்திருந்த அந்த கப்பலானது நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருந்தது. அந்த கப்பல் மூழ்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த உச்ச கட்டத்திலே எல்லா மக்களும் தங்களுடைய தெய்வங்களை நோக்கி அவரவருக்குரிய தெய்வங்களை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். அநேகர் என்ன செய்தார்களாம்? வசனம் 5 நாம் வாசிக்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். நடந்தது அறியாது இந்த கப்பலிலே பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் கப்பலின் மாலுமியும் அவர்கள் செய்கிற காரியம் என்ன? அந்த கப்பலை லேசாக்கும்படியாக, மிதக்க செய்யும்படியாக, கவிழ்ந்து விடாதபடிக்கு, கப்பல் அமிழ்ந்து போகாதபடிக்கு, கப்பல் மூழ்கி போகாதபடிக்கு, தங்களுக்கும் தங்களுடைய பொருட்களுக்கும் எந்த விதமான ஆபத்துகள் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பொருட்களை சரக்குகளை அந்த சமுத்திரத்திலே தூக்கி எறிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கப்பலின் இந்த திண்டாட்டத்திற்கான காரணர் ஒருவர் அங்கே இருக்கிறார். தேவனுடைய சொற்களுக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவன் வேறொரு திசையிலே பயணித்துக் கொண்டிருந்த நிமித்தமாய் ஆண்டவர் அந்த இடத்திலே அப்பேற்பட்ட ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாருங்க, இந்த கப்பலை லேசாக்குவதற்காக, மிதக்க பண்ணுவதற்காக, கவிழ்ந்து போகாதபடிக்கு செய்ய அவர்களுக்கு தெரிந்த காரியம் என்ன? அந்த கப்பலிலே பாரமான இந்த சரக்குகளை, பாரமான பொருட்களை எல்லாவற்றையும் கடலிலே தூக்கி எறிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த கப்பல் கொந்தளிப்போ அல்லது கப்பலோ ஆமென் அந்த தத்தளிப்பிலிருந்து தள்ளாடுவதிலிருந்து அது நிற்கவில்லை. காரணம், இங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன் அந்த அடித்தட்டிலே தூங்கி கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் அங்கு வேதத்துல வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள்ல, அப்பொழுது இவர்களை தங்களுடைய சரக்குகள் எல்லாம் கூட அந்த கடலிலே தூக்கி எரிந்து விட்டாலும் கூட அந்த கப்பலோ வென்றால் அங்கு புயலிலும் அந்த பயங்கரமான காற்றிலும் சிக்குண்டு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு பயங்கரமான சேதத்திற்குள் ஆகி கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். அவர்களால முடியவில்லை. எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அவர்களாலே அந்த காரியத்தை, அதாவது அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் இப்படிதான் இந்த கப்பலில் ஏற்பட்ட சேதங்களை போல அல்லது கப்பலுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற அந்த புயலை போல இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு விரோதமாக பலவிதமான தாக்கங்கள், சத்துருவின் தாக்கங்கள், பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இது அறியாத ஜனங்கள் ஏதேதோ செய்து ஆமென் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று சரியான காரணத்தை அறிய முடியாமல் வேறொரு காரியங்களை செய்கிறவர்களாய், எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறவர்களாய், அடிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சில நேரங்களில் குழந்தைகளையும் பெற்ற பிள்ளைகளையும் பலி செலுத்தவும் நரபலி செலுத்தவும் தயங்குவதில்லை. காரணம், அப்பேற்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளில் இருந்து அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், காத்துக்கொள்ளப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும், ஆமென், உயிர் பிச்சை பெற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளும் செய்வதற்கு மக்கள் தயாரா இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா? உன் வாழ்க்கை மிகவும் வேதனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறதா? அநேக பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள், சோதனைகள் மேல் சோதனை, பலவீனங்கள் மேல் பலவீனங்கள், வியாதிகள் மேல் வியாதிகள் வந்து ஆமென் பயங்கரமாக எழுந்திருக்க கூடாத சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்துல ஆண்டவராகிய கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறது நம்மாலே பார்க்க முடியும். சங்கீதம் 55 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை அரவணைப்பார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இதற்கு நாம் வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு பக்கம் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும், உங்கள் கவலைகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் வேதனைக்குரியவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் மூலமாய் தேவன் நமக்கு ஆமென் போதிக்கிறதை பார்க்கிறோம். இனி ஏன் தயக்கம்? இனி ஏன் தாமதம்? இந்த மாதத்திலே வாழ்க்கையில நிம்மதி, வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல், வாழ்க்கையில ஒரு விடுதலை, வாழ்க்கையில ஒரு அமைதி, வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை பெற ஆமென் சந்தோஷத்தை பெற நாம் தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து வருவோமாக. என் தேவன் இளைப்பாறுதல் அளிக்கின்ற தேவன், சமாதானத்தை அளிக்கின்ற தேவன். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் உங்களுக்கு ஆமென் என்னுடைய சமாதானத்தை அருளுவேன் என்று சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் கொடுக்கின்ற சமாதானமும் உலகம் கொடுக்கின்ற சந்தோஷமும் அது தற்காலிகமானது, கொஞ்ச காலம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சமாதானமோ அது நித்தியமானது. கர்த்தர் இப்பேற்பட்ட சமாதானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 4வது மாதத்திலே சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானம் கொடுக்க, இளைப்பாறுதல் கொடுக்க, வாழ்க்கையிலே நிம்மதியை கொடுக்க அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்நாள் வரையிலும் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷத்தை இழந்தவர்களாய், அநேக இழப்புகள் மத்தியிலே, செலவுகள் மத்தியிலே,
அதிகமாய் பிரயாசப்பட்டும் எவ்வளவேனும் சுகம் இல்லை, எவ்வளவேனும் சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம், வேலையில பிரச்சனைகள், குடும்பத்தில பிரச்சனைகள், அமைதி இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தவித்து கொண்டிருக்கிறீர்களா? சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து இளைப்பாறுதல் அருளி ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிப்பீர்களாக? என் ஆண்டவர் சொன்னபடியே செய்கிற தேவன். முன்னொரு காலத்துல எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த எகிப்து தேசத்துல ஆகாரத்தை நிமித்தமாய் சென்றவர்கள் நாளுக்கு நாள் இவருடைய இனப்பெருக்கம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகை அதிகரிக்க அதிகரிக்க அந்த எகிப்தியர்களுக்குள்ள ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு உண்டாயிற்று. இந்த ஜனங்கள் ஒரு யுத்தம் என்று வந்தால் இவர்கள் நமக்கு விரோதமாய் போரிடுவார்கள், அப்பொழுது நாம் தோற்று விடுவோம், இவர்கள் நாட்டை கைப்பற்றுவார்கள் என்ற பயம், அச்சம் அவர்களுக்குள் வந்ததினாலே அந்த எகிப்தின் அரசர்களும் மந்திரிமார்களும் எல்லா ஊர் தலைவர்களும் எல்லாம் கூடி ஒரு யோசனை பண்ணுகிறதை பார்க்கிறோம். இவர்களை இப்படியே விட்டுவிடக்கூடாது, இவர்களை இப்படியே விட்டுவிடக்கூடாது, இவர்களுக்கு கடினமான வேலைகளை கொடுப்போம், கடின உழைப்பை கொடுப்போம். ஆமென். இவருடைய ஜீவன் கசப்பாக்கும்படியாக பல சுமைகளை இவர்கள் மேல் சுமத்துவோம் என்று சொல்லி அவர்கள் செங்கலை ஆமென் உருவாக்கும் பணியிலே ஈடுபடுத்துவதை பார்க்கிறோம். அந்த செங்கல் உருவாக்கும் பொழுது அந்த எகிப்து அரசாங்கம் தான் அவர்களுக்கு அதுக்கு வேண்டிய மண்ணு, அதற்கு வேண்டிய வைக்கோல், அதற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் வழங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் மேல் கோபம் அதிகரித்ததினால அதையும் நிறுத்திவிட்டு நீங்களே செங்கலுக்கு மண்ணும் வைக்கோலும் தேடி கொண்டு வர வேண்டும் என்று அந்த தேசத்தை முழுமையாக அனுப்புவதை பார்க்கிறோம். இவர்களாலே ஆமென் நடந்து நடந்து போய் சில நேரங்களில் தேடி கண்டடையும் தண்ணீர் கூட கொடுக்காம ஆமென் அவர்கள் ஜீவன் வெறுப்படைந்தவர்களாய், கசப்பினால் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமென். அவ்வளவு கொடுமையின் மத்தியிலே இவர்கள் உடனே செய்த காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். யாத்திராகம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிக்க கேட்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். பார்த்தீர்களா அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளுடைய பெருக்கத்து நிமித்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து சகிக்க கூடாத கூட்டம் எரிச்சலோடு கூட ஆமென் அவர்களுக்கு விரோதமான அநேக திட்டங்களை வகுத்து அவர்களை ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இந்த தேவ ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து தெய்வத்தை நோக்கி ஜெபித்தார்கள். ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். அவர்கள் செய்கிற ஜெபம், அவர்கள் ஏறெடுத்த ஜெபம் பரலோகத்தின் தேவ சமூகத்தில் போய் எட்டிட்டான். தேவ சமூகத்தில் போய் சேர்ந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். வேதம் அவர்கள் முறையிடுகிற சத்தம், அவர்கள் முறையிடும் சத்தம், பெருமூச்சுகளின் சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு, அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்களோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கையை நினைத்தார், நினைவு கூர்ந்தார். அதன்படி வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அருமையான தேவ ஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அந்த நெருக்கங்கள் மத்தியிலே ஆமென் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். எல்லோரும் உன்னதமான தெய்வத்தை நோக்கி கதறலாம்.
வானங்களில் வாசமா இருக்கிற கடவுளை நோக்கி கதறலாம் என்று சொல்லி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள், ஜெபிக்கிறார்கள், கதறுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயோடு, ஆமென், எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து என்றார். அவர்கள் நிமித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அவருடைய வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் நான் அவர்களை விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து வெளியேற்றவும் அந்த கொடுமைகளிலிருந்து உபத்திரவங்களிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒடுக்குகிறவர்களுடைய கையிலிருந்து அருமையானதோட பிள்ளைகளை அந்த பாரங்கள் நிறைந்த சுமைகள் நிறைந்த அந்த ஜீவியத்திலிருந்து இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அந்த இடுக்கத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, ஒடுக்கத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, சுமை சுமக்கின்ற அந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுதலையாக்கி விசாலமான விடுதலையான இளைப்பாறுதல் நிறைந்த ஒரு தேசத்திற்குள்ளே நான் அவர்களை சேர்க்கும்படியாய் இறங்கினேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன்படியே கர்த்தர் மோசே என்ற தேவ மனிதனை அந்த தேசத்திற்குள் அனுப்பி அவர் மூலமாய் அந்த ஜனங்களை ஆமென் விடுதலையாக்குவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த 4வது மாதத்தில் உன்னுடைய பாரங்கள் நீங்குவாக, உங்கள் கவலைகள் நீங்க, உங்களுடைய சுமைகள் நீங்க. ஆமென். யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற கதறிக் கொண்டிருக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்திலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படிப்பட்ட பாரங்கள் என்னை அழுத்துகிறது, இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறது, வேலையிலும் சரி, வீட்டிலும் வெளியில எங்கு போனாலும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உங்களுடைய ஜெப வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூட, ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் மற்றும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி ஆமென் அபயமிட்டார்களோ, கூக்குரலிட்டார்களோ, அது போல நாம் தெரியப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆமென் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னும் சொல்ல போனா தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள், உங்களுடைய இல்லங்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் நிரப்பி ஆளுகை செய்யும். நீங்கள் இளைப்பாறுவீர்கள், மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். இது நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மாதம் இந்த இளைப்பாறுதல் காண வேண்டுமானால் நாம் தேவனை நோக்கி கேட்போமாக, அவரை நோக்கி கூப்பிடுவோமாக, அவரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். ஜெபத்தின் மூலமாக, ஜெபத்தினாலே, விண்ணப்பங்களினாலே நம்முடைய பாரங்கள் அவர் மேல் வைப்போமாக, தெரியப்படுத்துவோமாக. அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நமக்கு விடுதலையும் சமாதானத்தின் தந்துரலை நம்மை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடு வாழ துணை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்து இளைப்பாற பண்ணி ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. God bless you.